அச்சோ, டேய் கரடிகளா, நான் திரும்பவும் வருவேன்டா. என்னடா இது, கரடிங்க நம்மள வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட சலிக்காம துரத்துக்கிட்டே இருக்கானுங்களேடா. நான் இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாத்தையும் மிஸ் பண்றேன். என்னையா பாத்துக்கிட்டு இருக்கிற, எனக்கு வந்து உதவி பண்ணியா? நான் என்னதான் கதறினாலும் நீ ஒரு வார்த்தை பேச மாட்டலடா ஸ்டாச்சு. சரி, இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத சரியா? எனக்கு வேற வழி தெரியல, நான் தான் ஏதாவது பண்ணியாகணும் போல. ஸ்டாச்சுவா? ஆர்டர்டா, இது சூப்பரான ஐடியா வாச்சே. என்னது அது? லாகர்விக், எவ்வளவு தைரியம்! நம்ம வீட்டுக்கு முன்னாடியே அவன் மரத்தை வந்து வெட்டுறானா? அவன இவன் கொஞ்சம் கூட அசையவே இல்ல. இவனுக்கு என்ன ஆச்சு? டேய், நான் ஒன்னதாடா கேக்குறேன். ஏ லாகர்விக், இங்க இருக்க மரத்தெல்லாம் வெட்டாதடா. என்ன கண்டுக்க மாட்டேங்கிறோம். இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். இப்ப பாருடா. இந்த பிராம்பலாக என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்? உன்னை விட மாட்டேன்டா. யார போட்டு மிதிக்கிறான்? அட நம்ம லாகர்விக்கு. டேய் பிராம்பல், வெயிட் பண்ணு. டேய் அண்ணா, என்ன ஆச்சுன்னு தெரியுமாடா? இந்த லாகர்விக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வந்து மரத்தை வெட்டுவான். அதான் அவனை போட்டு போராட்டி எடுத்துட்டேன். ஆனா அவன் கொஞ்சம் கூட சத்தம் போடல. ஒருவேளை அவனோட உயிர் போயிருக்குமோ? அவனை அடிச்சு அடிச்சு என் கையே ரொம்ப வலிக்குதுடா. ஆனா அவனை பாரு, இன்னமும் அப்படியே இருக்கும். டேய் பிராம்பல், இது ஒண்ணு அந்த விக்கு கிடையாது. நீயே வந்து பாரு. லாகர்விக் இல்லையா? இத பாக்குறதுக்கு நிஜமா அந்த விக்கு மாதிரி தான் இருக்கு. ஆனா இது அவன மாதிரியே இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பொம்மை தான். என்னது, டீக்காயா? வேண்டாம், இங்க வா. பாத்தியா? என்னது, இது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. என் காலு ரொம்ப வலிக்குது. டேய் பிராம்பல், அங்க பாரு. அவன் நிஜமான லாகர்விக் தானேடா? லாகர்விக், கீழே இறங்கி வாடா. என் கூட வந்து மோது. கீழே வாடான்னு சொல்றேன்ல. இரு இரு. ஏய், கொஞ்சம் இரு. அத பாக்கும்போது எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. இப்ப பாருடா இவன. டேய் தம்பி, கொஞ்சம் இரு, பொறுமையா இரு. அவன் இந்த மரத்துல இருந்து எப்படி இறக்குறான்னு பாருடா. டேய் பிராம்பல், நான் தான் சொல்றேன்ல, கொஞ்சம் பொறுமையா இருடா. அண்ணா, நான் அவனை அடிச்சிட்டேன். லாகர்விக், இப்போ உன்னால எதுவுமே பண்ண முடியாதுடா. டேய், இதுவும் போலியானதுதான். இதெல்லாம் பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. டேய் அண்ணா, இந்த இடத்துல நிறைய ஃபேக் லாகர்விக் இருக்காங்க. எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு. ஆனா எனக்கு தாகமா வேற இருக்கு. அட, ஏரி கூட பக்கத்துல தான் இருக்கு. சரிவா, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போவோம். ஏய், அங்க பாரு. என்ன, இது அந்த லாகர்விக் தானடா? இப்ப பாரு, அவனை நோரிக்கு எடுத்துறேன். இப்ப அவனை அப்படியே ஏரிக்குள்ள தள்ளி விட்டுருவேன் பாரு. இதுவும் மொக்க பீஸா? இதுவும் ஃபேக்கான லாகர்விக். டேய், அங்க ஒருத்தன் இருக்கா பாரு. அப்படியே அசையாம இரு. இப்ப பாரு.
இனி இந்த பக்கம் வருவ? இதுவும் உண்மையானவே இல்லையோ? பிராம்பல், நிஜமான விக்கு வர வரைக்கும் நாம வேணும்னா இந்த தேனை குடிக்கலாமா? இந்த தம்பி, நீயே கொஞ்சம் தேனை குடி. இப்போ இவனுங்க குழம்பி போயிட்டானுங்க. நம்ம போட திட்டம் வெற்றி நட போட்டுக்கிட்டு இருக்கடா. டோய் இங்க இப்ப போய் நம்மளோட மரத்தை வெட்டுவோமா? எதுக்கும் கொஞ்சம் கவனமாவே இருக்கணும். ஒருவேளை வந்தாங்கன்னா நம்ம ஸ்டாச்சுவா ஆயிடுவோம். நான் வெறும் ஒரு ஸ்டாச்சு தான். சரி, திரும்ப ஆரம்பிப்போம். ஏய், அந்த சத்தம் உனக்கு கேக்குதா? விக்கோட செயின்ஸா தானே? அதான் நினைக்கிறேன். இது மாட்டிக்கிச்சே. ஒழுங்கா வந்துடு. இன்னும் வாரண்டி கூட இதுக்கு முடியலையே. அந்த சத்தம் அங்க இருந்து வருது. வா, அங்க போய் பார்க்கலாம். நாம அந்த இடத்துக்கிட்ட வந்துகிட்டு இருக்கோம். அச்சோ, இப்ப நம்ம என்னடா பண்றது? இதுக்கு நான் பிளான் போடவே இல்லையே. ஆனா அதேதான், நான் இத மறந்தே போயிட்டேன். நாம இதே மாதிரி இருந்துட்டோம்னா அப்புறம் நாம தான் நிஜமான விக்கின்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. அமைதியாராவுக்கு நீ இப்ப வெறும் ஒரு சேலைதான். ஏய், என்னது அது? அது பார்க்க கொஞ்சம் வினோதமா இருக்கு. இவனை பார்க்க சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா இவன் நாத்தம் முடிச்ச மருந்தோட வாசனை இதுல வருது. ஆமாண்டா, குளிக்கிறதுனே என்னன்னு தெரியாத கரடி பையன் சொல்ற பத்தியா இத? பரவாயில்ல, இந்த செல ஒரு நல்ல ஹார்ம் ரெஸ்டிங்கா இருக்கு. டேய் தம்பி, நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு வந்து பாரு. இந்த வரண்டோ. அடேங்கப்பா. பிராம்பல், இது மேல வந்து உட்காரு. வாடா கண்ணா, வந்து உட்காரு. சரிடா அண்ணா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா அண்ணா? இது மெதுமெதுன்னு ரொம்ப சூப்பரா இருக்குடா அண்ணா. ரைட், இப்ப நான் உட்கார்ந்து பாக்கட்டா? சரிடா, இத வந்து உட்கார்ந்துங்க. நிஜமாவே இது கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. பேசாம வீட்டுக்கு கொண்டு போயிடலாமா? ஆனா என்ன கொஞ்சம் லைட்டா குத்துது. ஆனா நம்ம வீட்டு டெக்கரேஷனுக்காக இதை கொண்டு போய் வச்சிடலாமா? சூப்பர் ஐடியாடா. ஆனா இது ஒண்ணுதானே இருக்கு. ஆமால, நல்ல யோசனை தான். அப்போ பாதி பாதியா வெட்டிடுவோம். நீ கீழ் பாதியை எடுத்துக்க, அப்புறம் நான் மேல் பாதியை எடுத்துக்கிறேன். என்ன சரியா? மனுஷங்களா நீங்க என்னைய கொலை பண்ண பாக்குறீங்களா? ஆடாடா, யாருன்னு பாத்தியா? ஹாய் டாய். காப்பாத்துங்க, இவனுங்களை தடுக்க. நல்ல வேலைடா, யாரும் இல்ல. இதான் நம்மள வான்னு கூப்பிடுது. சரி, வேலையை ஆரம்பிச்சிருவோமா?
ஏன்டா எப்ப பார்த்தாலும் இதை வச்சு அடிக்கிறீங்க? ஏன்டா எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே வந்து வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? டேய் அண்ணா ஏன்டா இத வளைச்ச? அவன் நமக்கு பிரச்சனையா இருக்க கூடாதுன்னா அவன் டூல்ஸ் எல்லாத்தையுமே நாம உடைச்சிடணும். அப்ப எதுக்கு இத மட்டும் உடைக்கணும்? அவன் வீட்ல போய் எல்லாத்தையும் உடைச்சு போட்டுறலாம். ஓகே, நல்ல ஐடியா. வா. தனித்தனியா போலாம். இங்க என்ன இருக்கு? ரைட். என்னோட டூல்ஸ் எல்லாமே போச்சாடா. நான் புதுசா வாங்கின செயின்ஸா முதற்கொண்டு எல்லாமே நாசமா போச்சு. அடே கரடி பசங்களா, இந்த வாட்டி நான் உங்களை நிச்சயமா சும்மா விட மாட்டேன்டா. டேய் அண்ணா, அவனோட டூல்ஸ் எல்லாத்தையும் உடைச்சிட்டோம். இப்போ அந்த லோகர்விக்கு கோட்டை விட்டு போயிருவானாடோ? தெரியல. ஆனா என்னதான் அவன் டூல்ஸ் இல்லனாலும் ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணுவான். நீ வேணா பாரு. கம் ஆன். ஓகே. ஐயோ. என்னடா பண்ணிட்டு இருக்கோம்? இதோட அட்டகாசமான விஷயம். என்னோட மான்ஸ்டர் செயின்ஸா. மான்ஸ்டர் செயின்ஸாவா? ஹேய், டேய் அண்ணா, நம்ம பேசுறது கேட்டுட்டோம். ஓடிடு. எஸ்கேப் ஆகறீங்களாடா? சொன்னாலாம் கேட்க மாட்டீங்களா? அப்ப என்னோட சுயரூபத்தை நான் உங்களுக்கு காட்டிடுறேன்டா. தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை எழுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப இத வச்சு ஒரு டெஸ்டிங்க போட்டுருவோமா? வீட்டை விட்டுடு. கொஞ்சம் பொறுமையா தம்பி. சிறுசா இருந்தாலும் கோவம் கடுசா இருக்குடோ. சரி, இன்னைக்கு இந்த மரத்தை வெட்டுவோம். என்ன வெட்டு வெட்டுன்னு கேக்குற மாதிரியே இருக்கு. லோகர்விக், என்ன தைரியம் இருந்தா திரும்ப வந்திருப்ப. ஓ, நீங்க தானடா? ஏன்டா எங்க போனாலும் கூடவே வந்துடுறீங்க? அடைய புது டூல கொஞ்சம் பாக்குறீங்களாடா? டேய் அண்ணா, அவன் கையில ஏதோ பெருசா வச்சிருக்கான்டா. ஓகே, நாம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருப்போம். இப்போ இந்த புது விதமான செயின்ஸாவோட சக்தியை பாக்குறீங்களாடா? கடா, இது சும்மா ட்ரெய்லர் தான்மா, மெயின் பிக்சர்னு பாக்கலையே. வந்து பாருங்கடா. இதோட வரண்டா. ஜாக்கிரதை. ஓ ஓ ஓ, பிரபுல் ஜாக்கிரதை, அங்க இருந்து தப்பிச்சிடு. அப்படி ஓடுறா. இதுல ஒரே ஒரு கடி போதுண்டா, நீங்க துண்டு துண்டா ஆயிடுவீங்கடா. ஓடுங்கடா. இப்ப பாருங்கடா. இத வாங்கிக்க. என்னத்த? பிரபுல், ஓடி போயிடு. பயந்துட்டீங்களா? அந்த பயம் இருக்கணும். என்னடா அது இந்த வெட்டு வெட்டுது? ஓடாதீங்கடா.
ஓடுனா மட்டும் விட்டுருவாடா. டேய் முட்டி வலிக்குதுடா, சொன்னா கேளுடா, நில்லுங்கடா. சும்மா உட்காந்து வெடிக்க பக்கதா வா, எஸ்கேப் ஆயிடலாம். என்னடா இது திடீர்னு நின்னு போயிடுச்சு? ஆட ஷாக், பவர் தீர்ந்து போச்சா? அடுத்த வாட்டி நான் உங்களை விட மாட்டேன்டா. கொஞ்சம் விட்டு இருந்த கதை சரி வா, முடிஞ்சிருக்கும். அவன் என்ன பண்றான்னு போய் பார்க்கலாம் வா. அண்ணா டேய் இருடா, நானும் வரேன். இது போதுமே. கரெக்டா இல்லைன்னா எப்படா நான் இதுக்கு சார்ஜ் போடுவேன்? சூப்பர் ஐடியாடா விக்கு. நான் என்ன பத்தி என்னன்னு சொல்றது? என்னை விட புத்திசாலி எவனாவது இருக்கானா? கொஞ்சம் பொறுமையாடுறா கண்ணா. ப்ரோயர் லோகர் விக்கும் செயின்சாவும் திரும்பவும் வந்துட்டாங்கடோ. நம்ம சண்டை போடலாமா இல்ல ஓடி போய் ஒளியலாமா? சண்டை போடலாம் தம்பி. ஏன்னா நம்ம ஓடிட்டா அப்புறம் காட்டை யாரு பாத்துப்பா? ஆமால. டே அண்ணா பிராம்பிள். பிராம்பிள், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இருடா அண்ணா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ மட்டும் ஏன் தனியா கஷ்டப்படுற? வாவ், இத பார்த்தா நல்ல பிளான் மாதிரி தெரியுது இல்ல? பிராம்பிள், ஆரம்பிச்சிருவோமா? அற்புதமியா. லோகர்விக். அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏடா புதுசா ஏதாச்சும் பண்ண போறீங்களாடா? இந்த இடத்துல மின்னல் தாக்காத அளவுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம். அதனால இனி உனக்கு மின்னல்ல இருந்து கரண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. உன்னால இந்த சர்வர் ரீசார்ஜ் பண்ண முடியாது. எனக்கு இது பிடிக்கலடா. கொஞ்சம் இருக்குடா. வர மின்னல் எல்லாத்தையுமே அந்த பட்டம் வாங்கிக்குச்சுன்னா அப்புறம் நாம எதிர்பார்க்கிற கரண்ட் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லையே. ஆனா அந்த காத்தாடியை கீழே இறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குடா. நல்ல வேலை, அது மாதிரி செய்யறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நீ ஏன் என்ன மாதிரி பயப்படுவான்னு எனக்கு தெரியும் லோகர்விக். அப்படியாடா? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்டா. என்னை யாராவது காப்பாத்துக்கோ. டாடா. குனிஞ்சிரு. அந்த பயம் இருக்கணும்டா. என் சா மட்டும் ரீசார்ஜ் ஆகட்டுமே, அதுக்கப்புறம் உங்களை துண்டு துண்டு ஆக்கி போடுறேன். அண்ணா அவன் நம்ம விரிச்ச வழியில மோட்ட போறோம். ஏன் மின்னலே என்கிட்ட வா. வாடு சொல்றல. அட வாடாங்க. அடடா ஏன் சா. என்ன விக்கு, ஃபுல்லா சார்ஜ் ஆனியா? லோகர்விக் பார்க்கவே ரொம்ப காமெடியா இருக்குடா. வா தம்பி போலாம். நான் இதோட முடிச்சுக்க மாட்டேன்டா, திரும்பவும் வருவான்டா. கோலான் எனக்கு பிடிச்ச கோலான், ரொம்ப பிடிச்ச கோலான். கோலான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காக ஏகப்பட்ட கோலான் இருக்கு. இங்க இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்க போறேன். இன்னொன்னு இருக்கா? அடடா இங்கேயும் இருக்கு. நிறைய இருக்கு. இதோ இதோ இங்கேயும் இருக்கு. இது என் வயிற்றுக்கு போதும்.
நான் இப்படி கூட பண்ணலாமே. டேய் வாடா. ஏன்டா என்ன இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்க? நம்ம பிரச்சனைக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டு. ஆனா முதல்ல காளான் சாப்பிடுவோம். அது இலை தானே? அடடோ, உயிரே இல்லாத மரத்துல இருந்து இலையெல்லாம் முளைக்குது. அதுவும் உயிர் இல்லாத மரத்துல இருந்து முளைக்குது அப்படின்னா இதுக்கு திரும்பவும் உயிர் வந்துருமா? அப்ப எல்லா மரத்தையும் திரும்பவும் நட்டி வச்சிடலாம். அப்ப உயிர் வந்துரும்ல. அதுக்கப்புறம் மொத்த காடும் திரும்பவும் வந்துரும். நான் புத்திசாலி மட்டும் இல்ல, ரொம்பவும் திறமைசாலி. சரி, இப்ப ஆரம்பிக்கலாமா? டெல்லி வரைக்கும் பேசும்பியா. நல்ல வேலை, நல்லா தூங்கிட்டு இருக்கோம். என்ன இந்த லாகர் வீக் பூட்டு போட்டிருக்கோம்? டே லாகர் வீக், உனக்கு திறந்துடு. என்னது திறக்க மாட்டேங்குது? சரி, நம்ம தான் கரடியாச்சு பல்லால கடிப்போம். எவ்வளவு தைரியம் இருந்தா நான் திறக்க சொல்லி நீ திறக்க மாட்டேங்கிற? என்ன வீடு ஃபுல்லா மரங்களா இருக்கு? உயிர் இல்லாம எவ்வளவு மரங்களை வச்சிருக்கான் பாத்தியா? அந்த லாகர் வீக் ரொம்ப மோசமானவன். ரொம்ப வெயிட்டா இருக்கு. சீக்கிரமா போயிடலாம். என்னடா சத்தம் அது? அடடா, அந்த லாகர் வீக் ஏந்திரிச்சிட்டோம். எவனாவது திருட்டு போய் வந்தானா? எவன்டா பண்ணது இத? அச்சச்சோ, நம்ம கூறு போட்ட கட்டைங்க. நல்ல வேளை நான் கூறு போட்ட கட்டைகளுக்கு ஒண்ணுமே ஆகலையா. என்னடா இது 3 நாள் குறையுது அப்படின்னா? கண்டுபிடிச்சிட்டோம். என்னடா இது இங்க இருக்கு? பிராபுலு நீ ஜாலியா இரு லாகர் வீக். இப்ப மரம் வெட்டுற மாதிரி நீ கனவு கண்டுகிட்டு இருப்பல்ல? அப்படியே எழுந்திருக்காம படுத்துக்கிட்டே இரு.
முடிஞ்சது. வேலையை முடிச்சிட்டேன். அது லாகர் வீக் இல்லாததுனால எவ்வளவு கட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த காட்டை பழைய மாதிரி ஆக்கணும்னா நான் ரொம்ப நல்லவன் ஆயிடுவேன். இந்த மாதிரி காரியத்தை பண்றதுக்கு நான் பெரிய புத்திசாலியா இருக்கணும். ஹாச்சு ஆமா நான் இங்க வெளியில என்ன பண்றேன்? என்னடா இது நடுமடையில ஏதோ புடச்சுக்கிட்டு இருக்கு. ஆடா அந்த கரடி திருட மேல என்னோட கட்டைங்க. அச்சோ என் கட்டைகளுக்கு என்ன ஆச்சு? இதுக்கெல்லாம் அந்த கரடிக்கு தாண்டா காரணம். இது இது வந்து கரடி கால் தடம். என்னது இது? திமிரு பிடிச்ச திருட்டு கரடி. என்ன தைரியம்டா அவனுக்கு பிராம்புலு திருட்டு பாயில. இப்ப பாடுறா உன்ன. இன்னைக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்காம விட மாட்டேன்டா. என்ன நிக்காம தும்மல் வந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன யாரும் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேளை எல்லா மரத்தையும் கொண்டு வந்து நட்டு வச்சுட்டு. இவ்வளவு மரம் தூக்குனதுல இடுப்பு பிடிச்சுக்குச்சு. நீ எதுக்கு கவலைப்படாத. நீ சீக்கிரமாவே வளர்ந்துருவ பாரு. அப்புறம் இலைகளும் வரும். அங்க மீத இருக்க மரங்களையும் இன்னைக்கு நைட் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன கதவை திறந்து வச்சிருக்கோம்? நமக்கு ஈஸி தான். அடடோ, இங்க எவ்வளவு மரங்கள் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவோம். ஒன்னு வந்துட்டியாடா? விரிச்ச வலையில கரெக்டா மாட்டிக்கிட்ட. லாகர் வீக். டேய் லாகர் வீக், ஒழுங்கா இந்த கதவை திறடா. நீ என்ன பண்ணாலும் சரிடா, இந்த கதவு திறக்காதடா தம்பி. ஏன்னா நானே ஒரு பூட்டை உருவாக்கி போட்டிருக்கேன். அதனால இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுடா. இப்போ நீ வசமா மாட்டிக்கிட்ட பாத்தியா? என்னடா இது? இப்ப என்ன சொல்ற லாகர் வீக்? உன்ன மாதிரியே இந்த டோர் வீக்கா தான் இருக்கு. திமிரு புடிச்சவனே, அப்பனா இத பாடுறா. இன்னைக்கு உன் கதை முடிஞ்சுதுடா. வெளிய வாடா, வெளிய வாடாங்கறல்ல. என்ன பண்றது, என்ன பண்றது? இங்கே நம்மளால ஒளிஞ்சிருக்க முடியாது. என்ன பண்றது? பிராம்புலு, வெளிய வாடா அண்ணா, விளையாடலாம். எங்கடா இருக்க நீ? லாகர் வீக், நான் இங்க மேலதான் இருக்கேன். ஒழுங்கா என் இடத்தை விட்டு வெளியே போடா. அச்சோ, நான் அடுக்கி வச்சிருந்த மர கட்டைங்க. இப்ப நல்ல கனவுல ஜாலியா என்ஜாய் பண்ணுடா லாகர் வீக். நீ கனவு காண்றதுக்குள்ள நான் கட்டைகளை தூக்கிட்டு போயிடுறேன். கூறு போடுறதுக்காகவே இந்த காடு நமக்காக இருக்கியா? ஆனா இங்கிட்டு இத்தனை மரம் இருக்குதே, இதுல எதை நாம முதல்ல வெட்டுறது? இதுவா? இங்கிட்டு அப்புறம் இங்கிட்டு. ஓகே. என்னால பொறுக்க முடியலடா. டேய் டேய் தம்பி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காது சூடோ, அவன் காடே வெட்ட போறான்டா. அவனை விட மாட்டேன். சொல்றதை கேளு தம்பி, கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த விக்கோட கதையை நாளைக்கு பாத்துக்கலாம். என்னது பிளான் வச்சிருக்கியா? அதெல்லாம் இருக்கு, முதல்ல வீட்டுக்கு போலாம் வா. ஓகேடா அண்ணா.
இன்னைக்கு நம்ம போறோம், ஒரு ட்ரக் முழுக்க மரத்தை வெட்டி கூறு போடுறோம், அதுக்கப்புறம் கோடீஸ்வரன் ஆகிறோம். எந்த கிறுக்கையா சொன்னது பாரத்துல பணம் காய்க்காதுன்னு? ஆகா, எத்த தண்டி, அதோட நல்லா வலுவாவும் இருக்கே, இது நல்லா அற்புதமா இருக்குயா. இததான் சொல்லுவாங்க கட்டணா நல்லா கரலா கட்ட மாதிரி இருக்கணும்னு. பைன் கோணா, அடே மரமே, என்ன தைரியம் இருந்தா இந்த விக்கு கட்டியா நீ வம்பு வச்சுக்குவ? இப்ப உன்னை வெட்டி கூறு போடுறான் பாடுறா. வேலை முடிஞ்சதுடா அண்ணா. இப்ப phase 2. சரிடா அண்ணா. இதெல்லாம் இப்படியே சும்மாலாம் விட்டுட மாட்டேன். இந்த இடம் நமக்கு வேலைக்கு ஆகாது, வண்டியை விடுறா. பரவாயில்ல, இந்த இடம் பார்க்கவே பளபளன்னு இருக்குடா. சரி, இறங்கி போய் பார்ப்போம். எவ்வளவு அமைதியா இருக்கு, அதோட அந்த கரடிகளையும் காணமுடா. ஐயா, என் தால இடுப்பும் வலிக்குது. என்னடா இது, யார் என்ன தள்ளி விட்டது? என்னடா இது வினோதமா இருக்கு, யாரோ நம்மள தள்ளி விட்ட மாதிரி எல்லாம் இருந்தது. என்னடா நடக்குது இங்க? என்ன சத்தம்டா அது? ஐயோ, எனக்கு பயமா இருக்குடா. காப்பாத்துங்க மம்மி. காப்பாத்துங்க. அச்சோ, யாருமே இங்க இல்லையா? நல்ல வேலையா யோசிக்க போயிட்டோம்டா. பேசாம மரத்தை வெட்டுறதுக்கு நம்ம வேற எங்கேயாவது இடத்துக்கு போவோம்டா. இந்த இடத்துல என்னென்னமோ நடக்குதுடாப்பா. டேய் அண்ணா, லாகர்விக் அந்த இடத்துக்கு வந்துட்டான்டா. அப்பா ஒளிஞ்சுக்கலாம். இதாண்டா நமக்கேத்த எள்ளுருண்டை. அப்படியே மண்ணுருண்டையா மாத்திருமோ? ஆடடா, இந்த இடத்த பார்க்கும் போதே வெட்டவாடா விக்குன்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கு. ஆனா இரு,
நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி இப்ப சொல்லவா வேணும்? எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா தாண்டா வந்திருக்கோம். மோசமா சிக்கிட்டோம். யாரா அது நடுகாட்டுல பழத்தை நோண்டி வச்சது? நல்ல வேலை குழி குள்ளமா இருந்ததுனால தப்பிச்சோம்டா. இன்னைக்கு யாரு முகத்தடா முழிச்சோம்? ஒரு வேலை நம்மள கவுக்கிறதுக்கு கும்பலா யோசிக்கிறாங்களோ? பரவாயில்ல, இந்த கடை நல்லா தாண்டா இருக்கு. ஒரு இடத்தையும் விட்டு வைக்காம எல்லாத்தையும் நோண்டி வச்சிருக்கீங்க. அச்சோ, நடுவுல வந்து சிக்கிட்ட போய் எப்பறம் தப்பிக்க போறோம்? டார்சன் மாதிரி தொங்கி போயிடுவோம். இந்த விக்க உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதா? டேய், போது நிறுத்துக்கடா, என்னால முடியல, விட்டுருக்கடா. ஐயோ, டயர்டா இருக்கு. நல்ல வேலை தப்பிச்சோம்டா சாமி. என்னடா இது, அதுக்குள்ள இருட்டாயிடுச்சு. சரி, இன்னைக்கு அப்படியே லீவ் விட்டுட்டு போவோம். இன்னைக்கு நமக்கு என்ன நேரம்டா. இன்னைக்கு ஒரே நாள்ல மொத்த காட்டையும் கூறு போட்டு வித்து போடலாம்னு பார்த்தோம். நாம நினைக்கிறது எங்கயா நடக்குது? மலை உச்சியா? மேப்பில் இல்லாத உச்சி இங்கே எப்படா வந்தது? அது கிடக்குது, போங்கடா. என்னதான் இருந்தாலும் நம்ம சேஃப்டி தாயா முக்கியம். இன்னொரு கிளிஃபா? டேய், எத்தனடா? என்னது, இங்கிட்டும் ஒண்ணா? என்னடா இது, காடு இன்னைக்கு வினோதமா இருக்கு. ஏடா, என்கிட்ட விளையாடுறீங்களாடா? என்னடா இது? இது கரடி கால் தடமாச்சே. அதான பார்த்தேன், என்னமோ வினோதமா இருக்கும் போதே நினைச்சேன்டா. அதே காலடி தொடண்டா. இதெல்லாம் அவங்க வேலை தானா? அதனாலதான் இன்னைக்கு நாள் முழுக்க போராட்டி எடுத்திருக்கா. ஆரம்பத்துல இருந்து இதெல்லாம் திமிரு பிடிச்ச கரடிகளோட வேலைதான். இப்ப பாருடா, உங்களை என்ன பண்றேன்னு பாருங்கடா. லாகர்விக், இப்ப எப்படி அங்க இருந்து வரேன்னு பார்க்கலாம்.